இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணமே என்னென்னா, இந்த வாடகைக்கு கடை கட்டி வாடகைக்கு விடுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் காரணம். என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பஜார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கெட் இருக்குது. ஒரு நகரத்தின் மார்க்கெட்டில் ஒரு கடைக்கு எவ்வளோ தெரியுமா வாடகை கொடுக்குறாங்க? 40,000 வாடகை கொடுக்குறாங்க. 25,00,000 அட்வான்ஸு, 40,000 வாடகை. அதில் ஒரு கடையை அவர் வைக்கிறார். மாதம் 40,000 வாடகை கொடுக்குறாரு. அப்புறம் அதில் 4 பேரை வேலைக்கு வைக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் 10,000 சம்பளம் கொடுக்கணும். 40,000 சம்பளம் கொடுக்கணும். சம்பளமே 40,000 கொடுக்கணும். அப்புறம் வாடகை 40,000 கொடுக்கணும். அப்புறம் 25,00,000 அட்வான்ஸ் வேறு கொடுக்கணும். இதையும் கடந்து தான் அவர் லாபம் பார்க்க முடியும். அப்போ இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட தான் விலைவாசி உயர்வாக மக்கள் தலையில் தான் அவர் திணிப்பார். அந்த வியாபாரி என்ன பண்ணுவார்? இவ்வளோ காசுக்கு 1,00,000 செலவழித்து 1,00,000 ஒவ்வொரு வருடமும் அப்புறம் கரண்ட் பில் கட்டணும். இப்படி நிறைய செலவு. கிட்டத்தட்ட 1,00,000 சாதாரண ஒரு கடைக்கு 4 பேர் வேலை பார்க்குற ஒரு கடைக்கு அவருக்கு 1,00,000 செலவாகுது. அதையும் தாண்டி வருகிற பணத்தை தான் அவர் லாபமாக பார்க்கணும். அப்போ அது எல்லாமே மக்கள் மேலே தான் விழும். அவர் கடைக்காரர் வாடகை கட்டலை. அந்த வியாபாரி 40,000 வாடகை கட்டுறாருங்கள, அந்த வியாபாரி கட்டலை, மக்கள் தான் கட்டுறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட தான் இந்த விலையை ஏற்றுவாங்க இந்த வியாபாரிகள். அதனால் இது யாரோ வியாபாரிகளோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. நாம் தான் விலைவாசி உயர்வாக அதை நாம் தான் ஏற்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால் இப்போ கடைக்கு 4 பேர் வேலைக்கு போடுறத நம்மளால் தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி வாடகைக்கு கட்டிட்டு, வாடகைக்கு ஒரு பில்டிங்கை கட்டிட்டு, ஏதோ அதிர்ஷ்டவசமாக இந்த இடத்துல நிலத்தை வாங்கிட்டாங்க, அந்த இடத்துல ஒரு கடையை கட்டிட்டாங்க. அவங்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாது. வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கடையை கட்டிட்டு வீட்டில் பேசாமல் இருப்பாங்க. மாதம் ஆனால் 40,000 50,000 வாடகை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதனால் விலைவாசி தான் உயரும். அப்போ வியாபாரி என்ன பண்ணுவாங்க? தாங்கள் விற்கக்கூடிய பொருட்கள் தான் அந்த விலையை ஏற்றி வச்சு மக்கள் தலையில் சுமத்திடுவாங்க. வியாபாரி அந்த வாடகை கட்டுறதில்ல, மக்கள் தான் கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யாரும் கடையெல்லாம் கட்டி வாடகைக்கு விடவே கூடாது. அரசாங்கம் அதை கையகப்படுத்திடணும். கடை யாரும் வாடகை கட்டி விடக்கூடாது, வாடகைக்கு கடையை கட்டி விலையை விடக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் அதை கைப்பற்றி அரசாங்கம் நியாய விலைக்கு அதை வாடகைக்கு விட வேண்டும். 40,000 வாடகை வைக்கிற ஒரு கடையை அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு வேலை. ஏன்னா அரசாங்கமும் கடைகளெல்லாம் அரசாங்கம் கையகப்படுத்தி கடைகளை கட்டுக்கிறதும் வாடகைக்கு விடுறதும் அரசாங்கம் தான். தனி மனிதர்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வீடை கூட வாடகை கட்டி விடக்கூடாது. நீ உழைக்காமல் சாப்பிடக்கூடாது. நீ ஈஸியாக என்ன பண்ணுற? ஒரு வீடை வாடகை கட்டிடுற அல்லது ஒரு கடையை வாடகை கட்டி விட்டு ஈஸியாக பணத்தை சம்பாதிச்சு போயிடுற. ஒரு சின்ன கடையை கட்டிட்டு ஒரு கடையை கட்டிட்டு 40,000 வாடகை மாதந்தோறும் வருது. ஆனால் ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. மாதம் ஆனால் அவருக்கு உழைச்சி அந்த கடைக்காரங்க வியாபாரிகள் தான் உழைச்சி அந்த கடை ஓனருக்கு வாடகையாக கட்டுறாங்க. அவர் வீட்டில் உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருப்பார். அவருக்கு தேவையான அந்த வாடகைக்கு இவங்க இந்த கடையில் உள்ள வியாபாரி கஷ்டப்பட்டு உழைச்சி 4 பேரை வச்சு வேலை வாங்கி மாதம் ஆனால் அதில் உள்ள லாபத்தில் 40,000 இருந்தாங்க உங்கள் வாடகை அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது. எவ்வளோ பெரிய கொள்ளை பார்த்தீங்களா? அந்த மாதிரி மனிதர்கள் அது ஒருத்தர் 10,000 15,000 20,000 சம்பாதிக்கிறதுக்கு நாள் முழுதும் கஷ்டப்படுறாங்க. ஒரு லாரி டிரைவர் எடுத்துக்கோங்க, ஒரு ஓட்டுநர் எடுத்துக்கோங்க, ஒரு ஆசிரியர் எடுத்துக்கோங்க, ஒரு மெக்கானிக் எடுத்துக்கோங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த கடையை மட்டும் கட்டி விட்டுட்டு இவர் வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஈஸி சேரில் படுத்துட்டு டிவியை பார்த்துட்டு மாதம் ஆனால் வாடகை கொடுங்க, ஏன் இன்னும் வாடகை வரல அப்படி மாதம் ஆனால் அவருக்கு அக்கௌண்ட்டில் டொங்கின்னு 40,000 விழுந்துடும். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி இந்த அளவுக்கு நம்ம டீப்பாக பார்த்துட்டு யாரும் கடைகள் எல்லாத்தையும் அரசாங்கம் கையகப்படுத்திட்டு அந்த கடைக்காரங்களுக்கு உரிய ஏதோ இழப்பீட்டு தொகையை கொடுத்துட்டு இனிமேல் அரசாங்கம் தான் கடைகளை வாடகைக்கு விடும், வீடுகளை கூட யாரும் வாடகைக்கு யாரும் விடக்கூடாது, அரசாங்கம் தான் அந்த பொறுப்பு எல்லாம் அரசாங்கம் தான் பார்த்துக்கணும், நியாயமான விலையில் அந்த கடைகளை மக்கள்கிட்ட அப்போ விலைவாசி குறையும். இதை நீங்கள் விலைவாசி வேறு எந்த வகையிலையும் நீ குறைக்க முடியாது. இந்த மாதிரி தான் வியாபாரிகள், இந்த கடை ஓனர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த விலைவாசி உயர்வுக்கு இவர்களும் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும்? அரசாங்கம் கையகப்படுத்தி நியாயமான விலைகளை வாடகை விடும்போது அந்த வாடகையினால் ஏற்படுகிற விலைவாசி உயர்வு மக்கள் தலையில் இறங்காமல் பார்த்துக்கலாம். அதனால் வாடகை யாரோ ஒருத்தர் வியாபாரி கொடுக்கல, நாம் தான் கொடுக்குறோம், மக்கள் தான் கொடுக்குறாங்க. நம்ம தலையில் தான் அந்த வியாபாரி நம்ம தலையில் இறக்கி வச்சுட்டு போயிடுவார். வேறு வழி இல்லை. யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தால் அதுதான் பண்ணுவோம். அதனால் கடைகளை வாடகைக்கு நம்ம விடுவதை தடுத்து அரசாங்கம் அந்த கடைகளை அரசுடைமையாக ஆக்க வேண்டும்.